வருவார். தமிழகத்துடைய எல்லா பகுதிக்கும் வருவார், மக்களை சந்திப்பார். எங்களுக்கு ஏனென்று சொன்னால் எங்கே தான் சொல்கிறேனே, யாருக்கும் வேண்டாலும் கட்டுப்பாடே கிடையாது தமிழ்நாட்டிலே எந்த அரசியல் கட்சிக்கும். அவர்கள் உடனே இத்தனை மணி நேரம் இங்கே நான் டூர் போகிறேன் என்று டைப் அடித்து கொடுத்தாலோ அல்லது சோகா ஆப்பில் பதிவு செய்தாலோ கிடைக்கிறது. ஆனால் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா, ஒரு தலைவன் வந்து தனக்கு அனுமதி வேண்டும் என்று காவல்துறையை கேட்கின்ற பொழுது 59 நிபந்தனைகள், 60 நிபந்தனைகள், 70 நிபந்தனைகள் யாருக்கு வைக்கிறார்கள்? எங்கள் தளபதி விஜய்க்கு வைக்கிறார்கள். ஏன் வைக்கிறார்கள் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும் மக்களிடத்திலே. எங்களை முடக்க பார்க்கிறது. எங்களை எதிர்த்து நிற்பவர்கள் மத்திய அரசு இணைந்திருக்கக்கூடிய ஒரு கூட்டணி, மாநில அரசை ஆண்டு கொண்டு இன்றைக்கும் காபந்து அரசாக இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி. அந்த கூட்டணியில் நாங்கள் எதிர்க்கிறோம். எனவே தான் இத்தனை நிபந்தனைகளும் எங்களுக்கு விதிக்கிறார்கள். எங்களுக்கு என்ன நிபந்தனை? அன்னைக்கு 4 மணி நேரம் 12:30 to 4:30 பிரச்சாரத்துக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. இவங்க 1:30 மணி 2:30 மணிக்கே முடிச்சுட்டு போயிட்டாரு. ஐயா இங்கே பாருங்க, நீங்கள் இதையான் சொல்கிறீங்க. அங்கேருந்து மரக்கடை வர்றதுக்கு 6 மணி நேரம் ஆச்சுன்னு சொல்கிறது நீங்கள். வேகமாக வந்தால் ஏன் வேகமாக வந்தேன்னு கேட்குறது நீங்கள். நீங்கள் வழிவிட்டால் நாங்கள் செல்ல தயார். இதை விட வேறு என்ன வேண்டும்? இது வேற என்ன, எங்களுக்கு ரெவல்யூஷன் பண்ணுறாங்களா? இல்லை அப்படியே எங்களெல்லாம் வளர்த்துறாரு? இல்லை உங்களை வரவேணா தடுக்கிறோமா நாங்கள்? இல்லையே. மக்கள் பிரளயமாக ஏற்பட்டு வருகிறது. இந்த மக்கள் பிரளயத்திற்கு நாங்கள் என்ன பதில் சொல்ல முடியும்? இதை நீந்தித்தான் வந்து கொண்டிருக்கிறோம். இல்லைங்கய்யா, தவறு எதுவும் இல்லையே. இல்லை அப்படி பண்ணி இருந்தாலும் பண்ணுவதாக இருந்தாலும் அதில் தவறு எதுவும் இல்லை. இப்போ நாங்களே ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு செய்தி போடுறோம், நேராக சொல்ல முடியாமல். இது நேரத்தை குறைப்பதற்கு உரிய ஒரு வாய்ப்பு பயன்படுத்திக் கொள்கிறோம். ஒன்று கேளுங்க. நீங்கள் தான் எழுதுகிறீர்கள், அது பற்றிய முடிவு நாங்கள் இன்னும் எடுக்கவில்லை. நேரடியாக வருவது தான் சாத்தியக்கூறு. நீங்கள் தான் ஆன்லைன் என்று சொல்லுகிறீர்கள். ஏன் அரசாங்கம் கூட செய்தித்துறையிலே இருந்து படம் போடுகிறார்கள், அதை பார்ப்பதற்கு தானே. இங்கே பேசிய கூட்டத்தை கூட நாங்கள் எல்இடி மூலமாக திருத்துருவோம், நாங்கள் செய்யலாமே. அதுவும் ஆன்லைன் பிரச்சாரம் தானே. அப்புறம் வருவார், மக்களை சந்திப்பார், அவருடைய சின்னமாகிய விசில் சின்னத்திற்கு வாக்கு கேட்பார், நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய வேட்பாளர்களை வெற்றி பெற செய்வார். அது ஆன்லைனாக இருந்தால் என்ன, நேரடியாக இருந்தால் என்ன, கடிதம் மூலமாக எழுதினால்தான் என்ன. யாருக்கு? தலைவர் புறப்படுவதற்கு 24 மணி நேரத்திற்கு முன்பு தான். அது தலைவருக்கும் பொருந்தும், எல்லா அரசியல் கட்சி தலைவருக்கும் பொருந்தும். 24 மணி நேரத்திற்கு முன்னால் நாம் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதை முறையாக செய்வார்கள். ஏனையா 234 தொகுதியினுடைய வேட்பாளர்களை ஒரே இடத்திலே வைத்து அறிமுகம் செய்த அரசியல் கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். திமுக கேண்டிடேட் வந்து இன்னும் வந்து விஜய் மாதிரி நான் வந்து திடீர் கிறிஸ்டியன் இல்லை. நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்கக்கூடாது. அண்ணன் இனிக்கு அவர்கள் சொல்லியிருக்க மாட்டார் என நம்புகிறேன். நீங்கள் சொல்லுவது உண்மையாக இருக்குமே என்று சொன்னால் அதற்குரிய தண்டனையை, அவருக்குரிய தண்டனையை கர்த்தரே வழங்குவார். நான் ஒன்று கேட்கணுங்க, ஏன் மதத்தை திணிக்கிறீங்க? அவர் பேர் விஜய்னு தான் மக்களால் சொல்லப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அவருடைய முழு பெயர்
அவர் தன்னுடைய வாக்குமூலத்திலே நான் கொடுக்கின்ற பொழுது சோன் ஸ்டேட்மெண்ட்டிலே கொடுக்கின்ற பொழுது சேர்த்து கொடுக்கிறார். கூப்பா கிருஷ்ணன் எனக்கு பெயர். ஆனால் என்னுடைய பெயர் என்ன தெரியுமா? குழுமணி பரமசிவம் கிருஷ்ணன்னு பேர். இது எழுதுனா நீளமாக இருக்குங்கிறதுக்காக கூப்பான்னு சில பேர் கூப்பிடுறாங்க, சில கிருஷ்ணன்னு கூப்பிடுறாங்க, தம்பின்னு கூப்பிடுறாங்க. இதெல்லாம் மகிழ்ச்சிக்குரியதானே? இதிலேயே ஜோசப் விஜய் ஏன் என்று நீங்கள் பார்க்கிறீர்கள்? எந்த தொகுதியை கேட்குறீங்க? கிழக்கத்தை தொகுதியை மட்டும் கேளுங்க, சிறப்பாக இருக்கும். வீடு வீடாக நாங்கள் மக்களை சந்திப்போம். ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயமாக ஒரு 4 ஓட்டு இருந்தால் 3 விஜய் அங்கே இருக்கிறார்கள், 3 விசில் இருக்கிறது என்பதை நான் கண்கூடாக பார்த்து வருகிறேன். இந்த தேர்தலை சந்திப்போம், வெற்றியை பெறுவோம். நான் கேட்குறேன், 2 தொகுதியில் இவர் மட்டுமா போட்டிடுறாரு? இந்திரா காந்தி 2 இடத்துல போட்டியிடவில்லையா? அன்னைக்கே நீங்கள் கேட்கல. அதே போல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலே கூட 2 தொகுதியை அவர் போட்டியிடலாம், அம்மா அவர்கள் போட்டியிட்டார் அல்லவா? அதை பற்றி யாரும் கேட்கவில்லை. போட்டியிடுவதற்கு தேர்தல் ஆணையம் அனுமதித்திருக்கிறது. எனவே போட்டியிடுகிறார். இதில் என்ன தவறு? ஒரே ஒரு 2லும் வெற்றி பெற்றால் 10 நாட்களுக்குள் 1ஐ ராஜினாமா செய்ய வேண்டும். அவர் 2லும் வெற்றி பெறுவார். வெற்றி பெறு அவர் எதை வைத்துக் கொள்ள விரும்புகிறாரோ அதை வைத்துக் கொள்வார். திருச்சி மக்கள் மீது அதிக பாசம் இருக்கு என்பதை நான் உணர்கிறேன், நாங்கள் உணர்கிறோம். எங்களுடைய வேண்டுகோளை கேட்டுத்தான், வேண்டுகோளை ஏற்றுத்தான் அவர் திருச்சி கிழக்கிலே போட்டியிடுகிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.